அடுத்ததாக மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமதாஸை சமாதானப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. பாமக தலைவர் பொறுப்பை தாமே எடுத்துக்கொள்வதாக நேற்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை சமாதானப்படுத்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவலானது வெளியாகி வருகிறது. ராமதாசுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. நேற்றைய தினமே ராமதாஸ் அவர்களின் அந்த அறிவிப்பு மிக பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. பல்வேறு தரப்பிலிருந்தும் பல கருத்துகள் பகிரப்பட்டு வந்தன. தொடர்ச்சியாக அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் குடும்ப உறுப்பினர்களும் கட்சி சார்ந்தவர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது ஜி.கே. மணி தரப்பிலும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், என்ன நடைபெற இருக்கிறது, விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். விழுப்புரம் மாவட்டம் கைலாபுரத்தில் உள்ள தோட்டத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அப்பொழுது பாமகவின் தலைவர் நான் தான் என திடீரென அறிவித்தது கட்சியிலேயே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் தற்போது கட்சி தலைவராக உள்ள அன்புமணி செயல் தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அங்கு தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் கட்சி நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கட்சியுடைய பொதுக்குழுவை கூட்டிதான் இந்த முடிவு எடுக்கப்படும். ஆனால் திடீரென எதிர்பார்க்காத நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டது அனைத்து அந்த கட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விவகாரம் அன்புமணிக்கு தெரிந்து ராமதாஸ் இந்த முடிவை எடுத்தாரா அல்லது தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்தாரா என்ற கேள்வி பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே கடந்த புத்தாண்டு அன்று அந்த புத்தாண்டு பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாகவும் தனது பேரன் முகுந்தனுக்கு பாமகவின் இளைஞரணி தலைவராக கொடுத்ததிலிருந்து 2 நபர்களுக்கும், அதாவது தந்தை மற்றும் மகனுக்கு இடையே கருத்து மோதல் அவ்வப்போது ஏற்பட்டிருந்தது. இது சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இருந்த நிலையில தற்போது கட்சியின் செயல்பாடு மீண்டும் இந்த வருகின்ற 2026 இந்த கட்சியை சரியான முறை பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது நோக்கத்தின் காரணமாக நான் அன்புமணி ராமதாஸுடைய தலைவர் பதவியை நானே ஏற்றுக்கொள்கிறது என நேற்று பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில நேற்று எந்த கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ராமதாஸை சந்திக்காத நிலையில தமது பாமகவின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியும் இதுவரைக்கும் அவர் சந்தித்து பேசாத நிலையில தற்போது காலை முதல் அனைத்து உறுப்பினர்களும் பாமகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக செஞ்சியை சேர்ந்த மாநில அரசின் ஆலோசனை தலைவராக இருக்கக்கூடிய தீரன் வந்திருக்கிறார். அதே போல கங்கைகொண்ட சோழபுரம் பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சதீஷ்குமார் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அதே போன்று பாமக தலைவரின் மூத்த மகளும் முகுந்தனின் தாயாரமான காந்திமதி தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் தனது தந்தையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அதே போன்று மாநில மகளிர் அணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி வருகை தந்திருக்கிறார். பாமகவுடைய மாநில நிலைய செயலாளர் அன்பழகனும் இங்க வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 1 மணி அளவில் ஜி.கே. மணி தலைமையிலான குழுவினர் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். ஏனென்றால் கட்சியில் ஏற்கனவே பல்வேறு கட்ட மோதல்கள் இருக்கிறது. இது வருகின்ற 2026 இந்த கட்சியின் செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் இல்லை என்றால் கட்சியில் வெற்றி பெற முடியாத சூழல் இருந்து பாமகவுக்கு நிலவி வருகிறது. இதனால் இந்த உள்கட்சி மோதலை சரி செய்ய வேண்டும், அன்புமணி ராமதாஸை தலைவராக நியமிப்பதற்கான நடவடிக்கையில் தற்போது அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாகவே ராமதாஸை சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜி.கே. தலைமையிலான குழுவினர் 1 மணி அளவில் தைலாபுர தோட்டத்திற்கு வருகை தருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் ராமதாஸ் தலைவர் பதவியில் விட்டுக் கொடுக்கின்றாரா இல்லது அவர் தலைவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறாரா என்பது குறித்து கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பாமக நிறுவனர் ராமதாஸ் எந்த ஒரு முடிவு எடுத்தால் அதில் மாற்றிக்கொள்ள கருத்தே கிடையாது, அதில் நிலையாகத்தான் இருப்பார். ஆனால் தற்போது தன் மகன் மீது பல்வேறு அதிருப்திகள் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதே போல 2026 கூட்டணி குறித்து முடிவெடுப்பதில் எப்பொழுதும் கூட்டணி முடிவெடுத்தாலும் தான் முடிவெடுப்பேன் என ராமதாஸ் பகிரங்கமாக வெளியிடுவார். அந்த விவகாரத்தில்
அன்புமணி ராமதாஸ் தன்னை மீறி சொல்கிறாரா என்ற ஒரு கோணத்தின் காரணமாக தற்போது தலைவர் பதவியில் தாமே எடுத்துக்கொள்கிறேன் என்ற முடிவை எடுத்திருப்பது பாமக அனைத்து தரப்புடைய ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக கட்சி தொண்டர்கள் அனைவருமே பெரும்பாலானோர் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவு இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வாரா என்பது குறித்து கிருஷ்ணா, இன்னும் 1 மணி நேரத்துல இந்த சமாதான பேச்சுவார்த்தையானது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கீங்க. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.